கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஹலோ. எஸ் டாக்டர். என்ன டாக்டர் ராம், உங்க பேஷண்ட் எப்படி இருக்காரு? விபத்துல அவர் கண் பாப்பாவில் அடிபட்டு இருக்கு. மைனர் ஆபரேஷன் தான், ஆனா உடனடியே செய்ய முடியாது. முகத்தில் அடிபட்டு இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். 10 days ஆகும். எனிவே ஹி இஸ் சேஃப். காட் இஸ் கிரேட். வரேன். டாக்டர், மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாவம், இவரை பார்க்க யாருமே வரல. நான் இவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே குட்டி டாக்டர். தம்பி, உன்னை என்னால பார்க்க முடியலே தவிர உன் பிஞ்சு கைகள்ல இருக்கிற பரிவை என்னால உணர முடியுது. இந்த அனாதைக்கு ஆதரவு காட்டுற நீ யாருப்பா? நீங்களே உங்களை அனாதைன்னு சொல்லிக்கிறீங்க. தனக்குன்னு யாருமே இல்லாதவங்களுக்கு பேரு அனாதை தானேப்பா. ஏ கடவுள் இல்ல, அவர் இருக்கிறப்ப இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லைன்னு டாக்டர் ஜோசப் சார் சொல்லுவாரே. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். என்ன கூட எல்லாரும் அனாதைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ராம், அவர்தான் எங்க அப்பா. உங்க அம்மா? சீதான்னு பேரு, இங்க நர்ஸா இருக்காங்க. அப்படியா? உன்னை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. அதுக்காக அழறீங்க? அட, உங்க முகம் என் முகம் ஒரே மாதிரி இருக்க. என் பல்ல இப்படிதான் இருக்கு, நானும் இப்படிதான் சிரிப்பேன். ஆனா நம்ம 2 பேருக்கும் கலர் தான் வித்தியாசம். எனக்கு கூட உன் வயசுல ஒரு குழந்தை இருக்குதுப்பா. ஆனா அது ஆனா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்க பையனும் பொண்ணும் இப்ப எங்க இருக்காங்க? விலாசத்தை சொல்லுங்க, சீதா மட்டும் சொல்லி நான் லெட்டர் போடுறேன். விலாசம் தெரிஞ்சா நான் ஏன்பா ஊர் ஊரா அலையிறேன்? அப்படியே தேடி கிடைச்சாலும் பார்க்க முடியாத குருடனாவும் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் ராம் நல்ல கேராசிக்காரர், உங்களை கண்டிப்பா குணப்படுத்துவார். நான் உங்க மக மாதிரி தலையை பிடிச்சு விடுறேன். அழாம தூங்குங்க. கண்ணு அடிபட்டுருக்குல, அழக்கூடாது. யாரு? அடி பாவி, கண்ணே தெரியாத ஒருத்தருக்கு விஷ ஊசியா? நீ நல்லா இருப்பியா? கொலைகாரிங்கிற பழியை என் தலைமையில போட்டிருப்பியே. டாக்டர், நான் இங்கதான் இருக்கேன். தப்புதா. கண் பார்வை வரட்டும். உன்னால கைவிடப்பட்ட ராதா இன்னும் சாகல. உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வச்சம் திட்டுக்கிறேன். பாத்து நல்ல வாங்க, கல்லெல்லாம் இருக்கும், ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இதுதான் மரம். இந்த பக்கம் உட்காருங்க. பாருங்க, இதுதான் பந்து. இப்ப நான் எதை தூக்கி போடுவேன், நீங்க பிடிக்கணும். என்ன பிடிச்சிட்டா டாக்டர் ராம் சேப்பர் ஆபரேஷன்ல உங்களுக்கு பாரு தெரிஞ்சிடும். எங்க பிடிங்க, போறேன். ரெடி, 1 2 3. நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. ராதா, ராதா, அப்படியே அசந்து போய் நிக்கிற? அவங்க பேர் ராதா இல்ல, சீதா. சீதாவா? ஆமா, நர்ஸ் சீதா. ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதனாலதான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு.
என்ன கண்ணையா, உனக்கும் கண்ணு தெரியாது, நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, திடீர்னு ஜோசியம் சொல்ற? டாக்டர், நான் ஒரு பொண்ணு உயிருக்குயிரா காதலிச்சேன். அவ பேரு ராதா. அந்த ராதா குரல் இவங்க குரல் ஒரே மாதிரி இருக்கு. யார் பண்றாத? நான் வாழ்றதுக்கும் வாழ ஆசைப்படுறதுக்கும் ஒரே காரணம் அந்த ராதா தான். ராதாங்கிற வட்டத்துக்குள்ளதான் நான் இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் ஒரு லாரி டிரைவரா இருந்தவன். ஹைவேல டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்த ராதாவுக்கு எனக்கும் காதல் ஏற்பட்டது. நாங்க 2 பேரும் உடலும் உயிரும் ஆயிட்டோம். கல்யாணம் நிச்சயமான நேரம். கல்யாணத்துக்கு முந்தைய ராதா கர்ப்பிணி ஆயிட்டா. ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா நான் அவங்க அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கல்யாண நாள் கடமையும் நினைச்சு நான் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டட கான்ட்ராக்டர் வந்தாரு. தான் அணை கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் இருக்கிறதா சொன்னாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு சரியில்லாதனால பாறைகளை பழக்க வெடிமருந்துகளை ஏத்திட்டு போறதுக்கு எல்லா லாரிக்காரங்களும் ஆபத்தை நினைச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாரு. நானும் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட என் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தேவையா இருந்தது 2000 ரூபாய். நானும் கேட்டேன், அவரும் ஒத்துட்டாரு. வெடிமருந்துகளை ஏத்திட்டு புறப்பட்டேன். வழியில என்ன தடுத்து நிறுத்த யாரா என்னை எவ்வளவோ கெஞ்சினா கதர்னா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாலே தாய்மை கோலம் கொண்ட அவளுக்கு வரவிருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த, அவளை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரே வெறியில நான் எதையுமே சட்டை செய்யாம என் வேலையை தொடர்ந்தேன். பணமும் கிடைச்சது. நான் சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். என்னப்பா கண்ணையா, நீ போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடுங்கி எரிஞ்சிடுன்னு வீராப்பு பேசுனியே, எங்க தூக்கி எறி பார்க்கலாம். லோகு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். தெரிஞ்சுதாண்டா வந்து நிக்கிறேன். தயவு செய்து என்ன போக விடு. வா, நீ ஒரு கை விடு. என் கைக்கு கிட்டாதது வேற எவன் கைக்கும் கிட்ட கூடாதுடா. வேணும்னா என் காலை கொடுக்கறேன்டா. லோகு, தயவு செய்து நான் சொல்றது கேளு. லோகு, எனக்கு சுயநலம் வந்து
ஊர் திரும்ப 1 மாசம் ஆயிடுச்சு. வந்து பார்த்தப்ப ராதாவை காணோம். அவ கடை இருந்த இடமும் தரமட்டமா இருந்துச்சு. கண்ணையா, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு. ஆயா, கண்ணியா வந்தாச்சு, ஆயா, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா, 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 நல்லா இருக்கியா கண்ணியா? கண்ணியா, ராதாவும் குழந்தையும் கூட்டிட்டு வரலையா கண்ணியா? கண்ணியா, வாயும் வயிறுமா வந்த ராதாவை நீ பார்க்கவே இல்லையா கண்ணியா? கண்ணியா, நம்மள நட்டாத்துல விடுறது தப்பு கண்ணையா. பொன் போக பொல்லாது தெரியுமா? நீ போ கண்ணையா, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா, ராதாவை கூட்டிட்டு வா. ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா, ராதாக்கு யாரும் இல்ல. ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா, ராதாவை கூட்டிட்டு வா, என் முன்னால வராத கண்ணையா. ராதாவுக்காக நடப்பணமா அலையிற என் வாழ்க்கையோட 2வது கட்டம் இதுதான் டாக்டர். டாக்டர், நான் ஏன் இந்த உயிரோட இருக்கணும்? எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாத, ஆண்டவனை நம்ப. வா, மெதுவா உட்கார். மனசு திடமா வச்சுக்க கண்ணையா.